கடலின் அலைகளில் பயணித்த வர்த்தகமே குவைத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளம். குவைத் நாட்டின் 100 இக்பில்ஸ் நாணய தகவலுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள சிறிய ஆனால் செழிப்பான நாடாகும். பொருளாதார, வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளங்களை வெளிப்படுத்தும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக அதன் நாணயங்கள் விளங்குகின்றன. இது குவைத் தினாரின் துணை நாணயமாகும். ஒரு குவைத் தினார் என்பது 1000 இக்பில்ஸ்களாக பிரிக்கப்படுகிறது. இதன் நிறை 8 கிராம் ஆகவும் விட்டம் 28 மில்லிமீட்டரும் விளிம்பு பல் போன்ற அலங்கார வடிவிலும் செம்பு நிக்கல் கலவையுடன் வெள்ளி நிற தோற்றம் கொண்டதாகவும் குவைத் அரச நாணயச்சாலையில் அச்சிட்டு ஹிஜ்ரி அல்லது கிரிகோரியன் ஆண்டு முறைப்படி 1960 தொடக்கம் 1990 வரை உள்ள காலப்பகுதியில் வெளிவந்த பெரும் மதிப்புமிக்க நாணயமாகும். ஒரு நாணயத்தின் அதன் நிறை மட்டுமல்ல, அதன் வரலாறும் மிகப்பெரிய மதிப்புதான். நாணயத்தின் முன்பக்க தோற்ற அமைப்பு 100 என அரபி எண்களில் மதிப்பு பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் இக்பில்ஸ் என்ற அரபி சொல் காணப்படுகிறது. மேல்புறத்தில் அரபி மொழியில் நாட்டின் பெயர் எழுதப்பட்டுள்ளது. கீழ்ப்பகுதியில் சர்வதேச மொழிக்காக ஆங்கிலத்திலும் குவைட் என எழுதப்பட்டதை அவதானித்தால் இந்த நாணயம் உள்ளூர் மக்களுக்கும் வெளிநாட்டு வர்த்தகத்துக்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டதை அறிய முடிகிறது. நாணயத்தின் மறுபக்க வடிவான அமைப்பு தோற்றம் குவைத் நாட்டின் தேசிய சின்னமான டவ் படகின் தோற்றம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த படகு குவைத்தின் பழமையான கடல் வர்த்தகத்தை நினைவூட்டுகிறது. படகின் கீழ் காணப்படும் அலைகள் கடல் வளத்தையும் கடல் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் குறிக்கின்றன. அதன் கீழ்ப்பகுதியில் நாட்டின் கொடி நிறங்களுடன் கூடிய கவச சின்னமும் இரு புறங்களிலும் இறக்கை போன்ற அலங்காரங்களும் அமைந்துள்ளன. கீழ்ப்பகுதியில் ஆண்டு ஹிஜ்ரி காலக்கணக்கில் பொறிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். மொத்தத்தில் குவைத் 100 இக்பில்ஸ் நாணயம் ஒரு பண மதிப்புடைய பொருளாக மட்டுமல்லாமல் குவைத்தின் வரலாறு, கடல் மரபு மற்றும் தேசிய அடையாளத்தை எடுத்துரைக்கும் ஒரு சிறந்த சின்னமாக விளங்குகிறது. கடல்வழி வர்த்தகம் குவைத்தை உருவாக்கியது. அந்த வரலாற்றை நாணயம் என்று பேசுகிறது என கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சியுடனும் நன்றிகளுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.